பிரிட்டனுக்கு 5 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் லண்டனில் உள்ள பெட்டசி பவர் ஸ்டேஷன் நிலையத்திற்கு நேற்று வருகை மேற்கொண்டார். தேம்ஸ் நதிக்கரையோரம் அமைந்துள்ள அந்நிலையம் ஐரோப்பாவில் மலேசிய அரசாங்கத்தின் பெரிய முதலீடாகும். PNB, சைம்டாபி, SP சத்யா, EPF ஆகிய மலேசிய குழும நிறுவனங்கள் அதன் உரிமையாளர்களாகும். பிரதமர் தலைமையிலான பேராளர் குழுவை பெட்டசி ப்ராஜெக்ட் ஹோல்டிங் கம்பெனி லிமிடெட் தலைவர் தான் ஸ்ரீ ஷாரில் ரிசா ரிட்ஸ்வான் எதிர்கொண்டு வரவேற்றார். அந்த மையத்தில் 16.9 ஹெக்டேர் நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு திட்டம் குறித்து பிரதமருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அங்குள்ள வசதி கட்டமைப்புகள் கண்டு வியந்த டத்தோஸ்ரீ அன்வார், அரசாங்க சார்பு நிறுவனங்களுக்கு அது நல்ல லாபத்தை கொண்டு வரும் என நம்பிக்கை தெரிவித்தார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய புனரமைப்பு திட்டமான இந்த பெட்டசி பவர் ஸ்டேஷன் வளாகம் 4000 புதிய வீடுகள், 3.5 மில்லியன் சதுர அடியில் கலப்பு வணிக வளாகம், 7.69 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பொது இடம் ஆகியவற்றோடு 20,000 வேலை வாய்ப்புகளை உள்ளடக்கியதாகும். அதன் கட்டுமானம் பாதி பூர்த்தியடைந்துவிட்டது. 2022 அக்டோபரில் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது முதல் பெட்டசி பவர் ஸ்டேஷன் வளாகம் 24 மில்லியனுக்கும் மேற்பட்ட வருகையாளர்களை பெற்றுள்ளது. பல்வேறு கடைகள், உணவகங்கள், ஆற்றங்கரையில் ஐஸ் சறுக்கு உள்ளிட்ட பொழுதுபோக்கு நடவடிக்கைகள், லண்டன் மாநகரின் இரம்மியமான அழகை கண்டுகளிக்க கண்ணாடி லிப்ட் வசதி என வருகையாளர்களை கவரும் அம்சங்களை அந்த மையம் தன்னகத்தே கொண்டிருக்கிறது.